அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் பிரியநவீனா. நான் 6ஆம் வகுப்பு இ பிரிவு படிக்கிறேன். நான் தூய யோவான் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் இருந்து வந்துள்ளேன். நான் இப்பொழுது யாரை பற்றி பேச போகிறேன் என்றால், பசிப்பினி போக்கிய கல்வி கடவுள் காமராஜர் பற்றி தான் நான் இப்பொழுது பேச போகிறேன். காமராஜர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் ஆவார். அதனால் தான் ஏழை மக்களுக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் தம்மால் என்னென்ன செய்ய முடியும் என்று யோசித்து தான் முதலமைச்சராக இருந்தபோது யோசித்து செய்து காட்டிய திட்டங்கள் அனைத்தையும் தான் நான் இப்பொழுது உங்களிடம் சொல்ல வந்துள்ளேன். இவர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் குமாரசாமி நாடா சிவகாமி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். கல்வி கற்றிருந்தார் காமராஜர். முதலமைச்சராக இருந்தபோது ஏழை எளிய குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக இலவச கட்டாய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஆரம்ப கல்வியை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக்கினார். அதன் பின்பு 11ஆம் வகுப்பு வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். தமிழ்நாட்டின் அறியாமையை அகற்றி கல்வி ஒளியை ஏற்றியதால் கல்வி கண் திறந்தவர் என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார். மதிய உணவு திட்டம். ஏழ்மை மற்றும் பசியின் காரணமாக பள்ளிக்கு வராத குழந்தைகளை கல்வி கற்க ஈர்ப்பதற்காக காமராஜர் இந்த மாபெரும் திட்டத்தை உருவாக்கினார். குழந்தைகள் பள்ளிக்கு வருவதை ஊக்கப்படுத்தவும் அவர்களின் பசியை போக்கவும் இலவச மதிய உணவு திட்டத்தை நாட்டிலேயே முதல் முறையாக 1956ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் இத்திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். சீருடை திட்டம். குழந்தைகளின் ஏற்றத்தாழ்வை போக்க அனைத்து குழந்தைகளும் சமம் என்ற உணர்வை ஏற்படுத்த பள்ளி குழந்தைகளுக்கு இலவச சீருடை வழங்கினார். பள்ளிகளை திறப்பு. பல ஆயிரக்கணக்கான புதிய பள்ளிகளை திறந்து கிராமப்புற மாணவர்கள் எளிதாக கல்வி கற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். பொருளாதார வளர்ச்சி. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்டத்தோடு பல முக்கிய அணைகள் மற்றும் நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்றி விவசாயத்தை உயர்த்தினார். கிங் மேக்கர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பதவி வகித்தார். இவர் இந்தியாவின் பிரதமர்களை தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்காற்றியதால் கிங் மேக்கர் என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார். ஏழ்மையான வாழ்க்கை. எளிமையான கதராடை. மிக எளிமையான பதவியும் அதிகாரமும் இருந்த போதும் எளிமையான கதராடை அணிந்து தன் வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து தனது சொந்த ஊரிலிருந்து சொத்தையும் நாட்டுக்கே அர்ப்பணித்தார். பாரத ரத்னா விருது. சமுதாயத்துக்கு இவர் செய்த தன்னற்ற சேவையை பாராட்டி இந்திய அரசு இவருக்கு நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை 1956ஆம் ஆண்டு மரணத்திற்கு பின் வழங்கி கௌரவித்தது. கல்வி வளர்ச்சி நாள். தமிழக அரசு இவரது பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து கொண்டாடி வருகிறது. சிறப்பு பெயர்கள். கர்ம வீரர், படிக்காத மேதை, தென்னாட்டு காந்தி மற்றும் பெருந்தலைவர் போன்ற பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். அஞ்சல் தலை. இவரை பெருமைப்படுத்தும் வகையில் இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. புகழ். தமிழக மக்கள் இவரை கல்வி கண் திறந்தவர் மற்றும் கர்ம வீரர் என்று அன்புடன் அழைக்கின்றனர். மறைவு. அக்டோபர் 2ஆம் தேதி 1975ஆம் ஆண்டு இந்தியாவின் தேசப்பிதா காந்தியடிகள் பிறந்த நாள் அன்று காமராஜர் காலமானார். இதுவே பசிப்பினி போக்கிய கல்வி கடவுள்